எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் பேங்க் ஆல்மோஸ்ட் 6% இறங்கினதா. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ எல்லா நியூஸும் முடிஞ்சதுனால Q1 ரிசல்ட்ஸ் தான் இனி ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கும். இனி யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி எந்த கம்பெனி நீ ரிசல்ட் வந்தாலும் அந்த ரிசல்ட் தான் இனி ஷேர் மார்க்கெட்டில் ஃபோக்கஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிலாம் தப்பிச்சிட்டாங்க. மோசமான ரிசல்ட் கொடுத்தாலும் சரி, நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலும் சரி, பெருசாக ஏறி இறங்கல. ஆனால் இனிமேல் வர்ற ரிசல்ட் எல்லாம் இந்த மாதிரி 5% 10% ஈஸியாக இம்பேக்ட் ஆகும். ஆக்சிஸ் பேங்கினுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய சேல்ஸ் போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டரில் ஓகே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அவங்களுடைய லாபம் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது போன குவார்ட்டர்னுடைய லாபத்தை விட இந்த குவார்ட்டர்னுடைய லாபம் கம்மியாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு அது பிடிக்கல. ஷேர் மார்க்கெட்டில் டிமாண்டுன்னு ஒன்று இருக்குது, சப்ளைன்னு ஒன்று இருக்குது. டிமாண்டுக்கு அது பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிமாண்டை குறைச்சிருச்சு. சப்ளை அதிகமானதுனால இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் 6% கும்பா. நண்பர்களே, ஐடிபிஐ பேங்க் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு யோகம் தான். அதாவது ஆல்மோஸ்ட் 8 மாதமாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே இறங்குறதும் ஏறுறதும் அப்படியே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தால் உங்களுடைய யோகம் பாருங்க. இந்த தடவை பிரேக் அவுட் ஆகி 95 ரூபாய்க்கு பிரேக் அவுட் ஆகி 5 ரூபா மேல் நோக்கி ஏறி இருக்கான். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஷேர்களை அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு உத்வேகம் பிறக்கும். ஓகே, அடிவாரத்தில் ஷேரை வாங்கி கொஞ்சம் வச்சுருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகி வந்துச்சுன்னா நல்ல ஒரு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசை தயார்படுத்திக்கிட்டே இருக்கலாம் பெரிய லாபத்துக்கு. இந்த சமயத்தில் கீழே விழுந்த ஷேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர்கள் இருக்குது. அதில் பிஎஸ்சி அப்படின்ற ஒரு ஷேர் கீழே விழுந்தா இன்னைக்கு கொஞ்சம் மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஏன் ஏறுறான்? டெக்னிக்கலாக பார்க்கும்போது இவன் 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு அங்கிருந்து ஏறுறான். அதே மாதிரி எவ்வளவு தூரம் கீழே சீப்பாக இருக்கான் சமீபத்தினுடைய ஹை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் சமீபத்தினுடைய ஹையிலிருந்து 34% இறங்கிட்டு அப்புறம் இந்த பிஎஸ்சி ஷேர் அப்படின்றது ஏறுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உபயோகமா அப்படின்ற மாதிரி பாருங்க. அதே மாதிரி நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான்னா ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க? இப்போ இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற ஷேர் வந்து 2.67% டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கான். சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஷேர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 150 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இப்போ 260. ஆனால் நிறைய பேர் இதை எதுக்காக வாங்கியிருப்பாங்க? டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி நினச்சி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், ஷேரே டபுள் ஆயிடுச்சு. 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 10 லட்சம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் டிவிடெண்டுக்காக வாங்கி நல்ல லாபம் வரும்பொழுது அப்போ ஒருத்தர் எப்படி எக்ஸிட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்குவாங்க. அப்படி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இனி எங்காவது 260 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு கீழே போகிற மாதிரி இருந்தாவோ அல்லது லேட்டஸ்ட் ஸ்விங்கில் ஒரு 240க்கு கீழே போகிற மாதிரி இருந்தாவோ அதை விட்டு வெளியே வந்துடுறது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் நடப்பது உண்டு. நண்பர்களே, அதானி குரூப் ஷேர்ஸ் யாராவது வச்சிருக்கீங்களா? அதில் அதானி கிரீன் எனர்ஜி, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற போன்ற Q1 ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதன் மூலிமா அந்த குரூப்புக்கு ஏதாவது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்றது சீக்கிரம் தெரிஞ்சிடும். இந்த சான்ஸ்டார் ஐபிஓ ஓப்பன் ஆன டேட் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இனி இதுக்கப்புறம் இது அலாட்மெண்ட் லிஸ்டிங் வர வேண்டியதான் பாக்கி. இனிஷியலாக 38.95% காமிச்சா நிறைய பேர் கிடைச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 30% மேலே லாபம் கிடைச்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா? இந்த சிடிஎஸ்எல் அப்படின்றது போனஸ் இஷ்யூ அப்படின்னு சொன்ன உடனே மேலே ஏறினா கீழே இறங்குனா அப்புறம் மறுபடியும் திருப்பி ஏறிட்டான் சிடிஎஸ்எல். இந்த கேடிடிஎல் அப்படின்றது பைபேக் சொன்னப்போ என்ன ப்ரைஸ் இருந்ததுன்னா 3348 ரூபா இருந்தான். இப்போ 3474 ரூபா இருக்கான். ஸோ எப்பவுமே ஒரு நியூஸ் வரும்போது ப்ரைஸை நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு இடம் நிறுத்தி பார்த்துங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த நியூஸ்கள் எல்லாமே பார்த்துட்டோம். புது நியூஸ் ஒன்று வருது, புது நியூஸ் அப்படின்ற மாதிரி. இந்த வருண் பெவரேஜஸ் ஏற்கனவே ஸ்பிளிட்டு கொடுத்து நல்லா பணம் சம்பாரிச்சு கொடுத்தான். இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்களுடைய போர்ட் மீட்டிங் 30 ஜூலை நடக்குது, அப்போ வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் ஆர் டிவிடெண்ட் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அந்த நியூஸை கேள்விப்பட்டு மறுபடியும் ஒரு 1632 ரூபா, அதாவது 1% இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு. ஏற்கனவே இந்த ஷேர் வந்து உச்சத்தில் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை உச்சத்தில் தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி கீழே இறங்குச்சு, அப்புறம் மறுபடியும் இப்போ உச்சத்துக்கு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி மறுபடியும் கீழே இறங்கினாலும் மறுபடியும் உச்சத்துக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த வெல்ஸ்பன் லிவிங் இப்போ 181 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 183 ரூபா இருக்கான். அதை திருப்பி வாங்கிக்கிறது வந்து என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபா பைபேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய டேட் சொல்லிட்டாங்க, எங்களுடைய ரெக்கார்ட் டேட் வந்து 5 ஆகஸ்ட் அப்படின்ட்டாங்க. இது மட்டும் ஒரு 300-400 ரூபா கொடுத்துருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, எந்த ஷேர் எப்போ ஏறுவான்னு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்டார் சிமெண்ட் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு.
இந்த ஸ்டார் சிமெண்ட் எப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இது டிவிடெண்டே கொடுக்காத பங்கு, அவன்கிட்ட கடனும் இல்லை. அப்போ கடன் இல்லாத கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சு போகிற கம்பெனி வந்து திரும்பி திரும்பி அவனுடைய க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பான். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த 6000 ஷேர் இருக்குன்னு வச்சுங்க ஷேர் மார்க்கெட்டில், ஒரு 60 ஷேர் கூட ஒரு நல்ல உருப்படியான டிவிடெண்ட் தர மாட்டாங்க. ஸோ இவனுடைய P&L அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்து க்ரோத்தை ஆரம்பிச்சிட்டான். முதலில் வெறும் 40 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் 100 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ 300 கோடி லாபம் பண்ணுறான். இருந்தாலும் இதில் வந்து டிவிடெண்ட் எதுவும் வர்றதில்லை. பட் இவன் டிவிடெண்ட் தரலினாலும் இந்த ஷேரை லைக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க முதலீட்டாளர்கள், பெரிய பெரிய முதலீட்டாளர்கள். எஃப்ஐஸ் எல்லாம் முதல்ல 0.14 வச்சிருந்தது, இப்போ 1.61, டிஐஸ்மே 5% ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தை மட்டும் கணக்கு எடுத்துட்டோம்னா இந்த ஷேர் வெறும் 160 ரூபா 150 ரூபாயில் இருந்தவன் ஆல்மோஸ்ட் 250 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 220 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷேர் இங்கிருந்து மேல் நோக்கி ஏறுமா இறங்குமா அப்படின்றது தெரியல. பட் இது ஒரு growth கம்பெனியாக இருந்தாலும் டிவிடெண்ட் அப்படின்றது இன்னும் கொடுக்கல. ஆக மொத்தம் தன்னுடைய பேரை நிலநாட்டி வச்சிருக்கான். நம்ம என்னதான் வீட்டம்மாவை ஜுஜிலிப்பா அப்படின்னு கொஞ்ச நாளும் சில நேரங்களில் ரசத்தை கரைச்சி தான் ஊற்றுவாங்க. அது மாதிரி தான் இந்த ஆர்வினலுக்கு எப்போவுமே ஆர்டர் அப்படின்னு கிடைச்சதுன்னா அது 100 கோடியோ 200 கோடியோ எவ்வளவு கிடைச்சாலும் 2-3% ஏறி நான் பார்த்துருக்கேன். 5% 10% ஏரியெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ ரயில்வே துறையில் பட்ஜெட்லேயும் பெருசாக எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்ற காரணத்தினாலையும் சமீபத்தில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுனாலையும் இப்படி ஒரு நியூஸ் வந்துமே இன்னைக்கு இந்த ஷேர் 2% இறங்கி தான் கிடக்கு. ஆச்சரியம்தான் நண்பர்களே. இந்த கேஎஸ்பி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்பிளிட் ஆகி டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து அதை பார்த்து பதற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த ஸ்பிளிட்டினுடைய ரீசன்னால தான் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் ரேணுகா ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்ன விஷயம்? இவன் ஒருவேளை நஷ்டம் அடைஞ்சு கொண்டு இருந்த கம்பெனி திடீர்னு எங்க லாபத்துக்கு இது வந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் நான் ஜம்ப் பண்ணி ஓடி போய் பார்த்தேன். அந்த ஃபண்டமெண்டல்லாம் இன்னும் எதுவும் பெருசாக மாறல. பட் இருந்தாலும் இன்னைக்கு ரேணுகா சுகரை ஒரு 4% மேல் நோக்கி ஏற்றி வச்சிருக்காங்க. பாவம் இந்த ஷேர்லாம் வாங்கி மனசு நொந்து போயிருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க எந்த இடத்துல ஒரு இடத்துல வாங்கியிருந்தாலும் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க. ஜூன் மாதத்தில் 38 ரூபாய்க்கு வாங்கியிருந்தவங்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ ரேணுகா சுகர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருக்கிறதுனால ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். பட் அதனுடைய ப்ராஃபிட் மேக்கிங் எல்லாம் இன்னும் ஃபண்டமெண்டலாக எதுவும் மாறல. அதே மாதிரி வேறு ஏதாவது கம்பெனிகள் இன்னைக்கு பெருசாக இறங்கியிருக்குன்னா இந்த ஆக்சிஸ் பேங்க் இறங்கியிருந்தது. அதுக்கு காரணம் ரிசல்ட் இம்பாக்ட் அப்படின்றத பார்த்துட்டோம். பாவம் இந்த ஜேகே பேப்பர் கிராஃப்ட்ஸ்மேன் அந்த ரெண்டுமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் வெல்ஸ்பன் கார்ப் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, இந்த ஆர்விஎன்எல் ஆர்டர் கிடைச்ச நியூஸ்க்கு ஏறல. இந்த வெல்ஸ்பன் கார்ப் ஷேர் அதுக்கு தான் நியூஸ் கிடைச்சிருக்கு, மிடில் ஈஸ்டில் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. பட் அதுக்கு அவனும் ஏறல. ஆக மொத்தம் ஆர்டர் வந்த நியூஸ் நல்ல நியூஸ் தான். 2 ஷேருக்கு பொதுவாக ஒரு 3% ஏறி இருக்கணும். ஆனால் ரெண்டுமே இறங்கி அந்த நியூஸை வேஸ்ட் பண்ணி விட்டுருச்சுங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் 1000 கோடி லாபம் பண்ணவங்களையெல்லாம் கூட பிடிச்சி குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்படின்ற ஒரு ஷேர்னுடைய ரிசல்ட் நேற்று வந்திருந்தது. அவங்க இன்னைக்கு 4% ரிசல்ட் இம்பாக்டில் ஏறி இருக்காங்க. அவங்களுடைய சார்ட் பேட்டர்னில் பார்க்கும்போது இருக்கிறதுல இயர் லோவில் இருக்குது. சரி, நீ 4% ஏறி இருக்கியா, அப்போ நீ பெரிய அளவில் லாபம் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம போய் குவார்ட்டர்லி அனலைசிஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், அவங்களுடைய லாபம் அப்படின்றது 2.5 கோடி. எது எப்படியோ நஷ்டமான கம்பெனி லாபத்துக்கு திரும்பி இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் அவனை ஒரு 4% ஏற்றி வச்சு அளவு பார்த்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு வர்ற ரிசல்ட்டு சாதாரண ஆளுகள்லாம் கிடையாது. டிஎல்எஃப் பெரிய கம்பெனி, டெக் மஹிந்திரா, அதானி குரூப்பில் சில ஷேர்ஸு, அதனால் இன்றைக்கும் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய கம்பெனிகள்லாம் நிறையா இருக்கானுங்க. நாளைக்கு அதில் எதெல்லாம் ஜம்ப் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் நல்லா மேல் நோக்கி ஏறி வரலாம், அடிவாரத்தில் தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. உங்களுடைய மனசில் இதில் எந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வரும் அப்படின்ற உங்களுடைய கருத்து தெரிவிங்க. இப்போ பேங்க்ல எல்லாம் அடி போட்டு கும்பாங்குத்து குத்துறதுனால எனக்கு கேன் பேங்க் ஏறுமா என்ன அப்படின்றது தெரில. இந்த ஐடி கம்பெனிகள்லாம் சுமாரான ரிசல்ட் கொடுத்தாலும் இந்த விப்ரோ மட்டும்தான் இறங்கி நான் பார்த்தேன். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை டெக் மஹிந்திரா நாளைக்கு ஏறுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் நம்ம நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஐடிசி ஷேரை பார்த்து என்னன்னே 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வந்துட்டீங்க, கில்லாடி தான் நீங்கள், அடுத்தது என்னன்னே அப்படின்னு கேட்டோம்னாக்கா நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. நேற்று 500 ரூபாயை தாண்டி நல்லா சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி 500 தாண்ட முடியாமல் இருக்குது. இது மறுபடியும் நீ என்னைக்கு ஒரு 500 தாண்டும் பொழுதோ அப்போ தான் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், இந்த ஸ்டாக்கும் நல்லா இருக்கும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தினுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது அவன் 500 ரூபாய் ரேஞ்சிலேருந்து கீழே 450 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 500 ரூபா பக்கத்தில் போயிட்டு கீழே இறங்கிட்டான். இப்போ மறுபடியுமே
ஒரு 400-500 பக்கத்தில் வந்திருக்கான். அப்போ அடுத்தது இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே இறங்கினா ரொம்ப சந்தோஷம்தான். மறுபடியும் 450 கிடைச்சது, 400 கிடைச்சதுன்னா இதை விட ஒரு நம்பிக்கையாக வேற என்ன பங்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. என்ன காரணம்னா இப்போ ஒரு 6000 ஷேர் இருக்குன்னு வச்சுங்க ஷேர் மார்க்கெட்டில், அதில் ஒரு 100 ஷேர் 150 ஷேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆக மியூச்சுவல் ஃபண்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஷேர் 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ கீழேருந்து மேல் நோக்கி ஏற வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இது என்ன டம்மி கம்பெனியா? இதெல்லாம் நல்லா லாபம் 20,000 கோடி லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி. அதே மாதிரி டிஐஸ் எல்லாம் 44% வச்சுருக்காங்க. அதனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ நல்ல லாபம் பண்ணக்கூடிய கம்பெனிகள், மியூச்சுவல் ஃபண்டுகள் வச்சுருக்கக்கூடிய கம்பெனிகள் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஃபில்டர் பண்ணி உள்ளே கொண்டு வந்தோம்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.